அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஜுவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் முட்டை பாலாடை. இதுக்கு தேவையான பொருள் தேங்காய். அதை நான் அறுத்து மிக்சியில் போட்டு துருவி வச்சுருக்கேன். மைதா மாவு, அரிசி மாவு, சின்ன வெங்காயம், சீரகம், உப்பு. இதனோட இன்னும் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவை ஒரு ஜாரில் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அரிசி மாவும் அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்து அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு 1 to 1.5 ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தரும் அண்ட் உங்களுக்கு முட்டையோட கவுச்சி இருக்காது. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் மஞ்சத்தூள். அதை ஆட் பண்ணிவிட்டு தென் த மெயின் கோர்ஸ் இஸ் எக். இது மஸ்ட் முட்டை பாலாடைக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம அடித்து ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்கணும்னா நல்லா வாட்ரியாக இருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு ஊற்றும் போது நல்லா அழகாக வரும். இப்போ நம்ம துருவின தேங்காயில் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ கல்லை அடுப்பில் வச்சாச்சு. இது பீங்கான் தட்டு, அந்த காலத்து தட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கல் சூடாயிடுச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து ஜஸ்ட்டு அப்படி ரிவர்ஸில் ஊற்றுங்க, இன்வெர்ட்டடாக. ஸோ தட் மேலேருந்து கீழே அது கரெக்டாக அந்த இது ஃபில் ஆகிக்கும். ஆகலைன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் கொடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். தென் வெந்தனையும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் போதும். தென் அதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் துருவல் சுகரை நம்ம ஒரு கார்னரில், ரொம்ப கார்னரில் வைக்க முடியாது, ரொம்ப சுத்த முடியாது, அதனால் வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு மிடில் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். ய டெலிஷியஸ் முட்டை பாலாடை இஸ் ரெடி.